கல்யாண மாலையில் வரதராஜன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். அனந்தராமன் எங்கள் ஆத்துக்கார் பேர். சரி. எங்களுக்கு ஒரே பையன். சரி. உனக்கு நல்ல வரன் வேணும். ஓகே. எனக்கு பொண்ணு இல்லை. சரி. பொண்ணாக எங்களுக்கு வந்து கிடைச்சா போதும். நல்லதும்மா, அதே மாதிரி கிடைக்கும் நிச்சயமா. சொல்லுங்கம்மா. தென்கிழ ஐயங்கார் நாங்கள். சரி. அதுக்குள்ளே அது ஐயங்காரதே வேணும். சரி. எப்படிப்பட்ட பெண் வரணும்? எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நல்லபடியாக அனுசரித்து போகிறவள இருந்தால். அனுசரிக்கிற பெண்ணாக வேணும். சரி, ரைட், ஓகே. வரதராஜன் சார் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? புரோகிதம் பண்ணிட்டு இருக்கேன் சார். எது வரைக்கும் படிச்சிருக்கிறீங்க? 10ஆம் வகுப்பு வரை படிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அனுபவத்தினால புரோகிதம் கற்றுருக்கேங்க. சரி. யார் கற்றுக் கொடுத்தா உங்களுக்கு? தாய் மாமா. தாய் மாமா. சரி. இப்போ வந்து ரெகுலராக நீங்கள் புரோகிதம் போயிட்டுருக்கீங்க? ரெகுலராக நித்தியப்படி பண்ணிகிட்ருக்கோம். வெரி குட், ரைட், ஓகே. என்ன மாதிரி மனைவி வேணும் உங்களுக்கு? எங்களுக்கு எதிர்பார்ப்பு இல்லை சார். எதிர்பார்ப்பு ஒன்றுமே இது கிடையாது. எப்படி பண்ணுற ஒன்று இருந்தாலும். வெரி குட், ரைட், ஓகே. சேவகம் வந்து கடவுளுக்கு பண்ணுறீங்க. கண்டிப்பாங்க. உங்களுக்கு உங்களோட கூட ஒரு தோழியாக ஒரு சிறப்பான மனைவியாக அமையக்கூடிய ஒரு பெண் வந்து உடனடியாக கல்யாண மாலை அமையவாங்க. கண்டிப்பாக. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. சிறந்த மருமகள் வருவாங்க. வாழ்த்துக்கள், வணக்கம். ஏ வரதராஜன், பதிவேன் 731051, வயது 27, பள்ளி படிப்பு முடித்தவர், கோவையில் புரோகிதத்தில் உள்ளவர். இவர் குடும்ப பாங்கான மணமகளை எதிர்பார்க்கிறார். வரதராஜன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் லாவண்யா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29, பிஎஸ்சி மேலும் எம்சிஏ பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் நியூயார்க்கில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. லாவண்யா எதிர்பார்க்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் குருமூர்த்தி இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29, பிஎஸ்சி மேலும் எம்பிஏ பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் லெக்சரராக இருக்கிறாரு. டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. குருமூர்த்தியின் எதிர்பார்ப்புக்கேற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ராதிகா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். ஈரோடு மாவட்டம் அந்தியூருங்க. சரிங்க. பொண்ணு ராதியாங்க. சரி. பொண்ணு ஐடிபி இன்சூரன்ஸ் ஃபெடரலில் கோயம்புத்தூர் பிரான்ச் ஒர்க் பண்ணுறா அப்படிங்க. என்ன படிச்சிருக்கிறாங்க? எம்எஸ்சி பிஎட்டுங்க. சரி. ஹெச்ஆர் ஒர்க் பண்ணுறா அப்படிங்க. ஓகே. வாணிச்செட்டியாலையும் பார்க்குறேங்க. நல்ல பையனாக பார்க்குறீங்க. ஓகே. சொல்லுங்கம்மா, மருமகன் எப்படி வேணும்? மருமகன் நல்லா குணமுள்ள பையனா. சரி. நல்லா பொண்ணை வந்து அனுசரித்து போகிற பையனாக வரணும். ஓகே. எங்கள் பொண்ணும் அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க மக மாதிரி நடந்துப்பா. நல்லா நடந்துப்பாங்க. ஓகே. அதனால் நல்ல மாப்பிள்ளை வருவாங்க. ராதிகாவுக்கு சிறந்த கணவன் கிடைப்பாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள், வணக்கம். ஏ ராதிகா, பதிவேன் 643471, வயது 26, எம்எஸ்சி பிஎட் முடித்தவர், ஐடிபிஐ ஃபெடரலில் ஹெச்ஆராக அந்தியூரில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனே எதிர்பார்க்கிறார். ராதிகா பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் சரத் சந்திரன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 32, பிஇ மேலும் எம்பிஏ பண்ணியிருக்கிறாரு. யூகே ஸ்காட்லாண்டில் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அனலிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. சரத் சந்திரன் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்.
கல்யாண மாலையில் ரேவதி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 39, எம்எஸ்சி மேலும் MBA பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. ரேவதி நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். எல்லாரும் சிரிக்க வைக்கிற தம் புருஷன் அழுதுறானே அப்படின்ட்டு என்ன பார்த்து சொன்னா பாருங்க, வெண்பா வரலன்னா அழக்கூடாது, 4 பேர் கேட்டால் சொல்லி தருவாங்க அப்படின்னாவோ. KM வெட்டிங் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் வழங்கும் சஞ்சீவி கல்யாண மாலை படப்பிடிப்பு யுஎஸ்இல் கோலாகலமான சிகாகோ படப்பிடிப்பை தொடர்ந்து இன்று அட்லாண்டாவில். அட்லாண்டா ஜார்ஜியா குஜராத்தி சமாஜில் பிரபல பேச்சாளர்கள் பங்கேற்கும் பேச்சரங்கம் நடைபெற உள்ளது. பாரதியார் எங்கு பிறந்தார் குறிப்பு வரைகன்னு. பாரதியார் எட்டயபுரத்தில் பிறந்தார். 9வது வயதிலே கவிதை பாடத் தொடங்கினார். வாழ்நாள் முழுவதும் வறுமையில் இருந்தார். இவரை விட்டு பிரியாது வாழ்ந்த பெருமை அன்னை தேவயானிக்கே சாரும்னு எழுதினார். அன்புக்கு அடிமையாகுங்க, மதுவுக்கு அடிமையாகாதீங்க. தொடர்பிற்கு கிரேட்டர் அட்லாண்டா தமிழ் சங்கம் பிரசிடென்ட் பிரகாஷ் சூசை 6787496016, வைஸ் பிரசிடென்ட் லக்ஷ்மி தேசம் 404-512-9579, இமெயில் president@gatamilsangam.org மற்றும் vp@gatamilsangam.org. மே 23ஆம் தேதி சனிக்கிழமை டாலஸ் கிரேப் பாயிண்ட் கன்வென்ஷன் சென்டரில் பிரபல பேச்சாளர்கள் பங்கேற்கும் பேச்சரங்கம் நடைபெறவுள்ளது. பையன் படுற பாடு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒருத்தர் பாவாடன்னு பேர் வச்சுட்டாருங்க. நம்ம ஊர் நெல்லிக்கால இருக்கக்கூடிய விட்டமின் சிக்கு கிட்ட நிக்க முடியாத அந்த டிவி. தொடர்பிற்கு மெட்ரோப்ளெக்ஸ் தமிழ்ச்சங்கம் பிரசிடென்ட் மிஸ்ஸஸ் கீதா அருணாச்சலம் 214-206-7615, வைஸ் பிரசிடென்ட் செல்வமணி பழனியப்பன் 972-989-3657, இமெயில் president@dfwmts.org, vice president@dfwmts.org. மே 25ஆம் தேதி திங்கட்கிழமை ஹியூஸ்டன் பியர்லண்ட் ஸ்ரீ மீனாட்சி டெம்பிள் ஆடிட்டோரியத்தில் பிரபல பேச்சாளர்கள் பங்கேற்கும் பட்டிமன்றம் நடைபெற உள்ளது. காதல் என்பது பனைமரம் மாதிரி, ஏறினால் நுங்கு, தவறினால் சங்கு. நான் ஒரு தடவை முடிவெடுத்தேன், அப்புறம் என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். அவனுக்கு தேவை பாலிஃபினால்லாம் கிடையாது, வேற அதை நோக்கி அவன் போயிட்டு இருக்கான். தொடர்பிற்கு ஹியூஸ்டன் பாரதி கலை மன்றம் பிரசிடென்ட் திரு ஸ்ரீதர் ஸ்ரீனிவாசன் 8323411222, வைஸ் பிரசிடென்ட் திரு துப்புல் நரசிம்மன் 2818044339, இமெயில் s_sridhar@hotmail.com மற்றும் tnarasimhan@gmail.com. யுஎஸ்இல் நடைபெறும் வரன் அறிமுக படப்பிடிப்பில் பங்கேற்க விண்ணப்பிக்கவும் info@kmmatrimony.com. மேலும் விவரங்களை பெற லாகான் செய்யவும் kmmatrimony.com. வாழ்வின் எல்லா நிகழ்வுகளையும் நகைச்சுவை உணர்வோடு யதார்த்தமாக எடுத்துக்கொள்வது சரியா தவறா? நாடக ஆசிரியர் நடிகர் திரு கிரேசி மோகன் தலைமையில் துபாய் கல்யாண மாலை நிகழ்ச்சி, நடுவரின் தீர்ப்பு. இப்போ இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். 2 பேர் பேசுனதுமே பிரமாதமாக இருந்தது. எனக்கு இப்போ அதாவது என்னன்னா, குத்தவாளி கையில் தீர்ப்பு சொல்ல கொடுத்துட்டீங்க நீங்கள். நீதிபதி கையில் கொடுத்தா பரவாயில்ல, நான் சிரிக்க வைக்கிறவன். என்னை இங்கே உட்கார வச்சு சிரிப்பு தான் நான் மட்டோன்னு சொன்னேன்னா அடுத்த வாரத்தி ட்ராமாவுக்கு என்னை கூப்பிட மாட்டீங்க நீங்கள். ஸோ அதனால் நான் 3ஆம் பேர் உங்களுடைய ஓட்டை நான் பார்க்குறேன். நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப பயங்கரமாக ரசித்தது ரொம்ப பிரமாதமாக. அஃப்கோர்ஸ் பிரவீன் சுல்தான் அம்மா பேசுச்சு, அவங்களாம் பேசுச்சு, நீங்கள் ரொம்ப ரசிச்சிங்க இல்லைன்னு சொல்லலை. பட் ரொம்ப சந்தோஷமாக அவங்க மனக்கவலை மறந்து இருந்தது டெஃபினட்டாக இந்த சிரிப்புரா நீ பேசுறச்சு தான். சிரிப்பு ஒரு அனஸ்தீஷியா, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு சின்ன மயக்க மருந்துன்னு வச்சுனா கூட தப்பு இல்லை. டெஃபினட்டாக இன்றைக்கி நீங்கள் ஆடியன்ஸ்லாம் மனசை விட்டு இந்த ஒரு வெள்ளிக்கிழமையில் நல்லா நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டிய இந்த ஒரு ஹாலிடேயில் இங்கே உட்காந்துருக்கீங்கன்னா அது காரணம் யாருன்னா, புலவர் ராமலிங்கத்தோட பேச்சு கேட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டீங்க. இன்றைக்கி நிம்மதியாக வீட்டில் போய் தூங்கலாம். ஸோ நான் 3ஆம் பேர் தீர்ப்பை வச்சுன்னு பார்க்குறச்சே எனக்கு என்னமோ வாழ்க்கையில் சிரிப்பு தேவைன்னு எனக்கு தோன்றுறது. இப்போ நீங்கள் நகைச்சுவை பார்த்தீங்கன்னா நகைச்சுவை ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாதுங்கிறத நானும் ஒத்துக்கிறேன். டெஃபினட்டாக மறக்கடிக்க செய்யும். ஏன்னா நகைச்சுவையால் காரியங்கள் சாதிச்சுக்கலாம், தீர்க்க முடியாத காரியங்கள் சாதிச்சுக்கலாம். இதுக்கு ஆதாரம் புராணத்துலேயே ஆதாரம் இருக்குது. மகாவிஷ்ணு சிவனை பார்க்கறதுக்காக கைலாசத்துக்கு போனாராம். இது புனைக்கதையாக கூட இருக்கலாம். அவர் கையில் இருந்த அந்த சக்கரத்தை வாங்கி பிள்ளையாரை முழுங்கிட்டாராம். பிள்ளையார்கிட்டேருந்து எப்படி அந்த சக்கரத்தை வாங்கிறது?
என்ன இல்லாமல் வேடிக்கை சொல்லி பார்த்துருக்கார். மிரட்டவும் முடியாது, ஏன்னா பெரிய வீட்டு புள்ள, சிவனோட புள்ள. ஸோ கடைசியில் என்ன விஷ்ணு வந்து 4 கையால் தன் காதை பிடிச்சி மேலே உட்காந்து எந்திரிச்சாராம். அப்போ குழந்தை சிரிக்க ஆரம்பிச்சுதான், அந்த வாயிலேருந்து சக்கரை விழுந்துதான், எடுத்து பொறுக்கி ஓட்டார் அவர். 4 கை, 4 தான் தோர்பி, கர்ணம் தான் காது, தோர்பி கர்ணம், அதுதான் தோப்பு கர்ணமாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லாப்ஸ்டிக் ஹியூமர் சொன்னது மகாவிஷ்ணுவும் பிள்ளையார் தான். இது கற்பனை கதையாக கூட இருக்கலாம், பட் நான் இதை சொன்னது மகா சுவாமிகளோட அருள்வாக்கில் நான் படித்தது தான். அதே மாதிரி இன்னொன்று சிரி சிந்தின்னு சொல்கிறோம். சிரி முடிஞ்சா சிந்தி. என்னன்னா சிந்திக்க வேண்டிய இடத்துல டெஃபினட்டாக எல்லாருமே சிந்திப்பாங்க. இப்போ நானே வந்து ரொம்ப சோகத்தில் இருக்குச்சே அதை சிரிப்பாக மாற்றி எனக்கு முடிஞ்சிருக்கு. நான் ரமணாயணம் எழுதிச்சே அப்போ வந்து நான் வந்து ரமணனுக்கு முக்தி கிடைச்ச போது என்ன அறியாமல் எனக்கு கண்ணில் ஜலம் வந்துருத்து. மாடிக்கு வந்த என் ஒய்ஃபு எல்லாரும் சிரிக்க வைக்கிற தம் புருஷன் அழுதுறானே அப்படின்ட்டு என்னை பார்த்து சொன்னா, பாருங்க வெண்பா வரலன்னா அழக்கூடாது, 4 பேர் கேட்டால் சொல்லி தருவாங்க அப்படின்னாவோ. இல்லடி ரமணன் முக்தி அடைஞ்சிட்டார் அப்படின்னா. முக்தின்னு ஒன்று ஞாபகம் வருதுங்க, மூக்குத்தி எப்போ வாங்கி தர போறீங்க அப்படின்னு. அவளுக்கு தெரிஞ்ச மூக்குத்தி அதுதான். ஸோ அப்போ நான் மனசு விட்டு வாய் விட்டு சிரிச்சிட்டேன். அதனால் என்னால் வந்து ஃபர்தராக எழுத முடிஞ்சுது. அதாவது வாட் இஸ் ஹியூமர்? ஹியூமர்னா ஜோக் அடிக்கிறது மட்டும் ஹியூமர் கிடையாது, எல்லாமே சந்தோஷம்தான். சந்தோஷம்தான் ஹியூமர். நானும் என்னோட குடும்பமும் எல்லாத்தையும் ஜாலியாக எடுத்துனதுனால டேக் திங்ஸ் ஈஸி, லைஃப் இஸ் கிரேசி, அது அப்படி தான் இருக்கும், நம்ம மாற்றவே முடியாது. நிச்சயம் சொல்கிறேன், கருத்து எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு சிரிப்பு முக்கியம். நீங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ கிருஷ்ணதேவராயர் இருக்கார், மிகப்பெரிய ராஜா. அவருடைய சபையில் வந்து எவ்வளவோ அஷ்டதி கஜங்கள் அப்படின்ட்டு மிகப்பெரிய புலவர்களாக இருந்திருக்காங்க. பட் நம்ம கிருஷ்ணதேவராயர்னு ஞாபகத்துக்கு வருது யார்? தெனாலிராமன். அதே மாதிரி அக்பர்னு ஞாபகத்துக்கு வருது யார்? பீர்பால், முல்லா நசுருதீன். ஸோ இப்போது கேரளாலேயே வந்து ராஜா கிட்ட வந்து ஏதாவது ஒரு விஷயத்த சொல்ல முடியலன்னு வச்சுக்கோங்களேன், சார் ரொம்ப டாஸ்மார்க் இருக்குது சார், நிறுத்துங்க சார் அப்படின்னு நம்ம போய் சொன்னால் ராஜா தலையை வெட்டிடுவான். அதனால் சாக்கியார் கூத்துன்னு ஒன்று ஏற்பாடு பண்ணிட்டார். ஷாக்கியார் கூத்து, அது அந்த ஷாக்கு, அதை ஒரு ஷாக்காக வச்சு சட்டையர் ராஜாவுக்கு வந்து நல்ல விஷயங்கள்லாம் சொல்லுவான். இது வேணாம் அது வேணாம் தைரியமாக சொல்லுவான், இல்லாட்டி ராஜா தலையை வெட்ட மாட்டான். அதில் வாய் விட்டு சிரிச்சிட்டு ராஜா திருந்துவானாம். ஸோ திருந்துறதுக்கு வழி வந்து சிரிப்பில் தான் இருக்குது. டெஃபினட்டாக நம்ம சிரித்தோம்னா நம்ம வந்து நம்ம திருந்துறதுக்கு வயசு, நம்ம லேசாக போவோம். நம்ம லேசாக போகிறச்சே நம்ம டிசிஷன் எடுப்போம். இந்த ப்ரீத்திங் டைம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ப்ரீத்திங் டைம் கிடைக்கணும்னா லாஃப்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் வந்து சிரிப்பு முக்கியமா, சிரிப்பு முக்கியம் இல்லையா அப்படிங்கிறத விட ரொம்ப முக்கியம் என்னென்னா கல்யாணம் ரொம்ப முக்கியம். வாழ்வின் எல்லா நிகழ்வுகளையும் நகைச்சுவையோடு யதார்த்தமாக எடுத்துக்கொள்வது சரியா தவறா? நடுவரின் தீர்ப்பு வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு தொடரும். கல்யாண மாலையில் கோதை இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். கல்யாண மாலைக்கு வந்த பற்றி ரொம்ப பெருமைப்படுறோம். நல்லதுங்க. ஒரு பொண்ணு ஒரு பையன். ஓகே. பொண்ணுக்கத்தான் அலையன்ஸு பார்க்க வந்திருக்கோம். சரி. நாங்கள் தேவர சமுதாயத்தை சேர்ந்த அகமுடியார் வகுப்பில் இருக்கிறோம். சரிங்க. நாங்கள் கேஸ்ட் நோ பாருங்க. ஓகே. பொண்ணுக்கு ஏற்ற பையனை நாங்கள் பார்த்து சரி இருக்கோம். ஆமாம், சொல்லுங்கம்மா. ஒரு டிகிரி முடிச்சு நல்ல வேலையில் இருக்கிற மாப்பிள்ளை, சரி, நல்ல அன்பாக பாசமாக பார்த்துக்கிற மாப்பிள்ளைங்க. சரி, ரைட்டு. ஓகே. கோதை. நான் வந்து பிகாம் பிஜிடிபிஏ இசைக்கலைமணி டிஎம்டி எம்ஏ மியூசிக் முடிச்சிருக்கேன். அரசு பள்ளியில் இசையாசிரியராக வேலை போயிட்டுருக்கேன். சரி. கணவன் எப்படி வேணும்? அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அன்பான கணவர் தான். அன்பான கணவர், ரைட். ஓகே. எனி யூஜி ஜாபில் இருக்கிறவங்களா? சரி. உங்களுக்கு பார்வையில் என்ன மாதிரி டிஃபெக்ட் இருக்குங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிறீங்க. எனக்கு விஷன் இருக்குது, ஆனால் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து கிளியராக தெரியாது. ஓகே. அதில் கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கிளாரிட்டி கம்மியாக. மற்றபடி யூ ஆர் டோட்டலி இண்டிபெண்டன்ட். இண்டிபெண்ட்டாக வெளியில் போக மாட்டேன். ஓ, யூ நீட் சம் சப்போர்ட். சம் சப்போர்ட். ரைட். ஓகே. கோதை என்ன பார்வை சிறிது கம்மி அவங்களுக்கு, அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றும் பெரிய டிஃபெக்ட்னு சொல்ல முடியாது. படித்தது என்னமோ முழ நீளத்துக்கு வச்சுருக்கிறாங்க அண்டு டீச் பண்ணுறாங்க. எனக்கு எப்போதுமே நான் கல்யாண மாலை ஸ்டேஜில் பார்க்கும்போது ஏதாவது சின்ன குறை உள்ளவங்க வந்து பெரிய சாதனை பண்ணக்கூடிய ஆளுங்களாக தான் நான் பார்த்துக்கிட்டு வரேன். இது வரைக்கும் நான் பார்த்தேன், எல்லாருமே அது மாதிரி தான் இருந்துக்கிறாங்க. கோதையும் அந்த டைப்பில் தான் வராங்க. கோதைக்கு கிடைக்கக்கூடிய கணவன் நல்ல அன்பு செலுத்தக்கூடிய அருமையான கணவனாக இருக்கணும். அவங்க சொன்னதே அதான், அவங்க என்ன கேட்குறாங்களோ அதே யோக்கியதையோட ஒரு நல்ல பையன் அவங்களுக்கு கணவராக வரணும். பெற்றோருக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய
ஒரு அருமையான மருமகனாக வந்து கல்யாண மாலை மூலமாக அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். எஸ் கோதை பதிவேன் 730998 வயது 38. பிகாம் பிஜிடி பிஏ படித்தவர். கோவையில் அரசு பள்ளியில் இசையாசிரியராக பணியில் உள்ளவர். கண் பார்வை பாதி அளவு பாதிக்கப்பட்டவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ள அன்பான இல்வாழ்க்கை துணையை எதிர்பார்க்கிறார். கோதை பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் மணிகண்டன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 33, பிஇ பண்ணியிருக்கிறாரு. யூஎஸ் நியூ ஜெர்சியில் வைஸ் பிரசிடெண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து யூஎஸ் செல்ல விருப்பமுள்ள பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. மணிகண்டன் விருப்பத்திற்கேற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சிவப்பிரியா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 31, எம்இ மேலும் பிஹெச்டி பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் அசோசியேட் ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க. தனக்கு இணையாக படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும் நினைக்கிறாங்க. சிவப்பிரியா நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் விஜயகுமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். இங்கே கோயம்புத்தூர் பக்கத்தில் எங்கள் வீடு சார். சரி. பையன் டிஎம்இ முடிச்சுட்டு வேலையில் சேர்ந்துட்டு 2வது பிஇ முடிச்சிருக்காங்க. வெரி குட். இப்போ ஃபோர்டு கார் கம்பெனியில் சென்னையில் வேலை செய்கிறாங்க. சரி. எங்கள் ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஓகே. பொண்ணுக்கு மேரேஜ் ஆகி ஒரு குழந்தை இருக்குங்க. நல்லது. பையனுக்கு இப்போ பொண்ணு தேடிட்டு இருக்குங்க. ஓகே. வேலையில் இருக்க பொண்ணு கிடைச்சா சௌரியமாக இருக்குங்க. சரி. விஸ்வகர்மா தமிழ். ரைட். ஓகே. சொல்லுங்கம்மா. படித்த பொண்ணாக இருக்கணும். படித்த பொண்ணு. சரி. ஆமாங்க. வேலையில் இருக்கிற பொண்ணாக இருக்கணும். சரி. அப்புறம் பையன் வந்து எங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருப்பான். சரி. வர்ற பொண்ணை நாங்கள் அதை மாதிரி பாசமாக பார்த்துக்குவீங்க. ரைட். ஓகே. வெரி குட். பையன் உங்கள் பேரில் உள்ள அதே பாசத்தை அந்த பெண்ணு கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல பெண்ணாக கல்யாண மாலை மூலமாக மருமகளாக வந்து அமைவாங்க. சிறந்த மனைவி விஜயகுமாருக்கு கல்யாண மாலை மூலமாக கிடைப்பாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். விஜயகுமார் பதிவெண் 716371 வயது 26. டிஎம்இ பிஏ முடித்தவர். அசோசியேட் இன்ஜினியராக சென்னையில் ஃபோர்டில் பணியில் உள்ளவர். இவர் படித்து பணியில் உள்ள மணமகளை எதிர்பார்க்கிறார். விஜயகுமார் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் டாக்டர் சுபஸ்ரீ இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 35, எம்இ பிஹெச்டி முடிச்சிருக்கிறாங்க. சென்னையில் அசோசியேட் ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க. விவாகரத்து ஆனவங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. டாக்டர் சுபஸ்ரீக்கு அமையப்போகும் இந்த வாழ்க்கை மிகச் சிறப்பானதாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் திருப்பதி இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 31, பிஇ பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் டிகிரி அல்லது பிஜி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. திருப்பதி விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். வெட்டிங் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் வழங்கும் சன் டிவி கல்யாண மாலை படப்பிடிப்பு யுஎஸ்இல் கோலாகலமான சிகாகோ படப்பிடிப்பை தொடர்ந்து இன்று அட்லாண்டாவில். அட்லாண்டா ஜார்ஜியா குஜராத்தி சமாஜில் பிரபல பேச்சாளர்கள் பங்கேற்கும் பேச்சரங்கம் நடைபெற உள்ளது. 1 கிலோ சுகருக்காடா 4 நாள் நடக்கிறது என்ன? சுகருக்கு நடக்கிறது ரொம்ப நல்லது சார். தொடர்ந்து அந்த வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் வந்து கல்யாண மாலையினுடைய மிகப்பெரிய அப்ஜெக்டிவா நாங்கள் நினைச்சிட்டு இருக்கோம். தொடர்பிற்கு கிரேட்டர் அட்லாண்டா தமிழ் சங்கம் பிரசிடென்ட் பிரகாஷ் சூசை 6784496016, வைஸ் பிரசிடென்ட் லக்ஷ்மி தேசம் 404-512-9579, இமெயில் president@gatamilsangam.org மற்றும் vp@gatamilsangam.org. மே 23ஆம் தேதி சனிக்கிழமை டாலஸ் கிரேப் பாயிண்ட் கன்வென்ஷன் சென்டரில் பிரபல பேச்சாளர்கள் பங்கேற்கும் பேச்சரங்கம் நடைபெறவுள்ளது. நல்லவன் வாழ்வான்னு உடனே அவங்களுக்கு யம தர்மம் தான் ஞாபகம் வருது. ஏன் மேட்ரு ஓவர். முதல்ல சப்பாத்தி உப்பும் அதுக்கப்புறம் நாம உப்பும். தொடர்பிற்கு மெட்ரோப்ளெக்ஸ் தமிழ்ச்சங்கம் பிரசிடென்ட் மிஸ்ஸஸ் கீதா அருணாச்சலம் 214-206-7615, வைஸ் பிரசிடென்ட் செல்வமணி பழனியப்பன் 972-989-3657, இமெயில் president@dfwmts.org, vice president@dfwmts.org. மே 25ஆம் தேதி திங்கட்கிழமை ஹியூஸ்டன் பியர்லன் ஸ்ரீ மீனாட்சி டெம்பிள் ஆடிட்டோரியத்தில் பிரபல பேச்சாளர்கள் பங்கேற்கும் பட்டிமன்றம் நடைபெற உள்ளது. கொடுவாளினை எடடா மிக கொடியோர் செயல் அறவே நாங்கள் எடுக்க வேண்டி இருக்கும். சில பேர் அதை ஏன் போடலன்னு கேட்டு போலான்னு தான் கல்யாணத்துக்காக வந்தான்றான். இவன் வரக்கூடாது தான் அவன் பேரே போடல. அவனுக்கு தேவை பாலிஃபினால்லாம் கிடையாது, வேற அதை நோக்கி அவன் போயிட்டு இருக்கான்.
தொடர்பிற்கு ஹியூஸ்டன் பாரதி கலை மன்றம் பிரசிடென்ட் திரு ஸ்ரீதர் ஸ்ரீனிவாசன் 8323411222, வைஸ் பிரசிடென்ட் திரு துப்புல் நரசிம்மன் 2818044339, இமெயில் s_sridhar@hotmail.com மற்றும் tnarasimhan@gmail.com. யுஎஸில் நடைபெறும் வரன் அறிமுக படப்பிடிப்பில் பங்கேற்க விண்ணப்பிக்கவும் info@kmmatrimony.com. மேலும் விவரங்களை பெற லாக் செய்யவும் kmmatrimony.com. பட் அவங்களுடைய ரௌத்ரமும் பழகணும், நிச்சயம் அந்த ரௌத்ரமும் இருக்கணும், நிச்சயம் இருக்கணும். சும்மா எல்லாத்தையுமே கேனத்தனமாக சிரிப்பாக எடுத்துன்னு போகிறது வந்து அதுக்காக அவர் சொல்ல வரல. அவர் டெஃபினட்டாக நம்ம வந்து வேடிக்கையாக எடுத்துட்டோம்னா லைஃப்பில் வந்து டெஃபினட்டாக நம்ம வந்து வி கேன் சால்வ் ப்ராப்ளம். என்னுடைய ஐயா அம்மா மாமியார் மாட்டுப்பண் தகராறை பற்றி எனக்கு ட்ராமா, அதுக்கு வந்து காத்தாடி ராமூர்த்தி நடித்தார். அந்த ட்ராமாவில் வந்து மாமியார் மாட்டுப்பண்குள்ளே சண்டையை உண்டாக்கி இவன் நடுவில் குளிர் காய்வான் சௌரியமாக. அவங்க 2 பேரும் சேர்த்து வச்சாலும் கூடாது, 2 பேருக்குள்ளே சண்டையை உண்டாக்கு, நீ எப்போ தான் சௌக்கியமாக இருக்கலாம் அப்படின்ட்டு. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அவ்வளோதான். அதான் அவன் பண்ணாவன். என்னுடைய ட்ராமாவை பார்க்க வர மாமியார் மாட்டுமன் 2 பேரும் இந்த ட்ராமாவை பார்த்துட்டு இந்த சின்ன விஷயத்துக்காக நம்ம சண்டை போடுறோம் அப்படின்னு சந்தோஷமாக திரும்பி போவாங்க. ஸோ அதனால் சிரிப்பு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ அவர் சொன்னார் இந்த டயபிட்டிஸை பற்றி கேட்குறது. டயபிட்டிஸ்க்கு மருந்து வந்து இன்சுலின். அதே மாதிரி நம்ம உடம்புல வந்து இந்த உமனா மூஞ்சியாக இருக்கிற டயபிட்டிஸ்க்கு இன்சுலின். நல்ல விஷயங்களை நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டாக உங்களுக்கு டயபிட்டிஸ் வரவே வராது. அண்ட் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். ஆரோக்கியத்துக்கு இருக்கிறதுக்கு என்ன வழி? அந்த கேள்வியிலே பதில் இருக்குது. யோக்கியமாக இருந்தால் ஆரோக்கியம். வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும். இது வந்து ஒரு பெரிய தாரக மந்திரம். அது அந்த விஷயத்தை எனக்கு என்ன தோன்றது, சிரிப்பாக வாழ்க்கையை நடத்திட்டோம்னா நம்ம சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ எனது ஓட்டு, என் ஒரு ஓட்டுனாலும் இவங்க ஜெயிச்சிட போகிறதில்ல, உங்கள் எல்லாருடைய ஓட்டுனால தான் இவங்க ஜெயிக்கிறாங்க. ஸோ என்னுடைய ஓட்டையும் போட்டு நான் வந்து இந்த அணிக்கு எனது எதையும் கொடுக்கல. இந்த அணிக்கு நாங்கள் நீங்கள் கைதட்டிட்டீங்க, நீங்கள் கொடுத்துட்டீங்க. இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சியில் இதில் வந்து சிரிப்பு முக்கியமா சிரிப்பு முக்கியம் இல்லையா அப்படிங்கிறத விட ரொம்ப முக்கியம் என்னென்னா கல்யாணம் ரொம்ப முக்கியம். கல்யாணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப வேடிக்கை சிரிப்பாக சொல்லணும்னா சொல்லுவாங்க. என் ஃப்ரெண்டை கேட்டேன், ஒரு 10-15 வருஷம் கழிச்சு மீட் பண்ணேன். மச்சான் நல்லா ஞாபகம் இருக்குடா, கல்யாணம் ஆன புதுசாக ஒய்ஃபை நீ எங்கே ஹனிமூனுக்கு எங்கே ஆயிடுச்சுன்னு போனா, காஷ்மீர் இருக்குடான்னு. இந்த வருஷம் எங்கடா ஆயிடுச்சுன்னு போகிறேன், அவளை போய் ஆயிடுச்சுன்னு வர போகிறேன்டா அப்படின்னா. ஸோ அதனால் சிரிங்க, சிரி சிந்தி, சிந்திக்க முடியலன்னா சிரி, மேலும் சிரி. தேங்க்யூ. புஸ்தக மூட்டையை வச்சுட்டு ஓடினேன் 8 கிலோமீட்டர். ஒரு ஏழை மாணவனுடைய ஓட்டம், வைராக்கிய மாணவனின் ஓட்டம். ராணுவத்தை வைத்து கூட நாம் ராப்பச்சக்காரர்களை ஒழித்திருக்க முடியாது, ஒரு ஃப்ரிட்ஜ் ஒழிச்சிருச்சு. வீட்டுக்கு வந்தா நைட்டியை மாத்திண்டு, மாமா இன்னைக்கு பணியாரம் சுட்டு கொடுக்குவா இல்லைன்னா உப்புமா கிண்டவா அப்படின்னு கேட்கணும். பல்வேறு துறையில் பிரபலமானவர்கள் தங்களது பார்வையில் மகிழ்ச்சி என்பது என்ன என்பதை பகிர்ந்து கொள்ளும் கோவை மாநகரில் நடைபெற்ற கல்யாண மாலையின் அற்புதமான பேச்சரங்கம் அடுத்த வாரம். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் kmmatrimony.com.